நம்ம ஹீரோ ஃபேமிலி கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கள்ளக்காதலி கிட்ட இருந்து கால் வந்ததும் ஒய்ஃப் கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கள்ளக்காதலி பக்கம் வந்துடுறாரு. இவர் அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னதுனால இந்த பொண்ணு அவ வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்திருப்பா. இந்த பொண்ணை கூட்டிட்டு லாட்ஜுக்கு போனவரு ஜாலியா பேசிட்டு அந்த பொண்ணோட துப்பட்டாவை வச்சு கழுத்து நெரிச்சு கொன்னுறாரு. அப்புறமா அது யாருக்கு தெரியாம டிஸ்போஸ் பண்ணிடுறான். இப்ப கிருஷ்ணாங்கிற ஒரு போலீஸ்காரர் காட்டுறாங்க. இவர் ஒரு பொண்ணோட கேஸ் விஷயமா விசாரிக்க போனப்ப கால் ஹிஸ்டரி செக் பண்ணும்போது தான் தமிழ்நாட்டுல மிஸ் ஆன வேற ஒரு பொண்ணோட நம்பர்ல இருந்து கடைசியா கால் வந்திருக்கு. அந்த பொண்ணோட நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது கேரளால மிஸ் ஆன ஒரு பொண்ணோட நம்பரோட லிங்க் ஆகுது. இந்த மாதிரி மிஸ் ஆன பொண்ணுங்க எல்லாருமே லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க விரும்புற பையனோட ஓடி போறதை எழுதி வச்சிருக்காங்க. கேரளா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணின வரைக்கும் 11 பொண்ணுங்க மிஸ் ஆனதா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த பக்கம் ஹீரோ கல்யாண புரோக்கர் கிட்ட போய் தம்பிக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பார்க்கறதா சொல்லி டிவோர்ஸ் ஆனவங்க விதவையா இருக்கிறவங்க ஏழையா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அவங்களோட டீடைல்ஸை வாங்கி டெய்லி ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசி பழக ஆரம்பிக்கிறான். எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்த அப்புறமா சைனாட இல்லீகலா வாங்கிட்டு வந்து இவனை நம்பி வர பொண்ணுங்களுக்கு பிரெக்னன்சியை தடுக்கிற டேப்லெட்னு சொல்லி டேப்லெட்டை கொடுத்துறான். அவங்களும் நம்பி சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாங்க.